வரும் 16வது பொதுத் தேர்தலில் எதிர்க்கட்சியினரை ஆதரிக்க கோரி மஇகவுக்கும் மசிசவுக்கும் பாஸ் கட்சி வலைவீசி வருகிறது. ஆனால் அந்த சதிவலையில் அக்கட்சிகள் சிக்கிக் கொள்ளாது என்று தேசிய முன்னணியின் தலைமைச் செயலாளர் ஜம்ரி அப்துல் காதிர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணியில் இடம்பெற்றுள்ள மஇகவும் மசிசவும் அரசியல் அரங்கத்தில் கற்றுக்குட்டிகள் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பெர்சாத்து, பாஸ், கெராக்கான் போன்றவற்றின் தந்திரங்கள் மஇகவுக்கும் மசிசவுக்கும் நன்றாக தெரியும் என்று தாம் நினைப்பதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் ஜம்ரி குறிப்பிட்டுள்ளார். அம்னோ, மசிச மற்றும் மஇக ஆகியவற்றால் கூட்டாக தோற்றுவிக்கப்பட்ட தேசிய முன்னணி எப்போதுமே இரண்டு கொள்கைகளை கடைபிடித்து நடந்து வருகிறது. இனங்களுக்கிடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் மிதவாத போக்கு ஆகியவையே அக்கொள்கைகள் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய முன்னணி மற்றும் ஒற்றுமை அரசாங்கம் ஆகியவை மீது மசிசவுக்கும் மஇகவுக்கும் தற்போது நிலவி வரும் மகிழ்ச்சி இன்மையை பயன்படுத்தி பெரிகாத்தான் நேஷனல் ஆதாயம் தேட முனைவதாகவும் ஜம்ரி கூறினார். தேசிய முன்னணி எப்போதுமே விவேகத்துடன் நடந்து கொள்ளும் என்று தெரிவித்த அவர், ஒருவரோடு ஒருவர் கலந்தாலோசனை நடத்தி விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதே அதன் பழக்கமாக இருந்து வருவதாக தெரிவித்தார். நடப்பு சவால்களை எதிர்கொண்டு வந்த போதிலும் இந்த விவேகப் போக்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று அவர் கூறினார். மாணவி ஜாரா கைரேனா மகாதீரின் உடலில் காணப்பட்ட காயங்கள் அவர் உயரமான இடத்தில் இருந்து விழுந்ததால் ஏற்பட்டவை என்பதை காட்டுகின்றன என்றும், மாறாக மூன்றாவது மாடியில் நின்று கொண்டிருந்த போது யாராவது கீழே தள்ளிவிட்டதாலோ தற்செயலாக கீழே விழுந்ததாலோ அக்காயங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று தடயவியல் நிபுணர் டாக்டர் ஜெஸ்ஸி ஹியூ நேற்று நடைபெற்ற மரண விசாரணையில் தெரிவித்துள்ளார். ஜாரா கைரினாவின் மரண விசாரணையில் முதல் சாட்சியாக டாக்டர் ஜெஸ்ஸி சாட்சியமளித்த போது இதனை தெரிவித்தார். அம்மாணவி தங்கியிருந்த தங்கும் விடுதியின் கான்கிரீட் சுவர் மற்றும் அதன் மீது பொருத்தப்பட்டிருந்த உலோக தடுப்பு கம்பி ஆகியவற்றின் உயரம் ஜாராவின் உயரத்தில் கிட்டத்தட்ட முக்கால் வாசி என்று குறிப்பிட்ட அவர், எனவே ஜாரா நின்ற வாக்கில் அங்கிருந்து கீழே விழ வாய்ப்பில்லை என்று அவர் கூறினார். ஆனால் ஜாராவின் உடல் அமைப்பை பார்க்கும் போது கான்கிரீட் தடுப்பு மீதும் அதன் பிறகு உலோக தடுப்பு கம்பி மீதும் அவர் ஏறி நின்றிருக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி தோண்டி எடுக்கப்பட்ட ஜாராவின் சடலம் மீது உடற்கூறு பரிசோதனை நடத்திய நிபுணர்களில் டாக்டர் ஜெஸ்ஸியும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுமியின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்களை பார்க்கும் போது அவை உயரத்திலிருந்து கீழே விழுந்ததனால் ஏற்பட்டவை என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று தமது சாட்சியத்தில் அவர் குறிப்பிட்டார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை வாங்க QR குறியீடுகளை ஸ்கேன் செய்ய வேண்டிய ஒரு செயலியை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துறை துணை அமைச்சர் புசியா சலே தெரிவித்துள்ளார். சமையல் எண்ணெய் விலை நிலைப்படுத்தல் திட்ட அமைப்புக்கான காஸ் எனப்படும் இச்செயலி தனது அமைச்சகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இதை பயன்படுத்துகிறவர்கள் தங்களின் குடியுரிமை சரிபார்க்கப்பட்ட பின்னரே கொள்முதல் செய்ய அனுமதிக்கும் என்று அவர் தெரிவித்தார். சமையல் எண்ணெய், சர்க்கரை, பெட்ரோல் போன்ற மானிய விலை பொருட்களை வெளிநாட்டினரும் வாங்கக்கூடும் என்பதால் இந்நடவடிக்கை அவசியம் என்று அவர் கூறினார். மலேசியா முழுவதும் மோசமான நிலையில் உள்ள 756 பள்ளிகளின் மறுகட்டமைப்பு திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 197 பள்ளிகள் கட்டுமான நிலையிலும் 222 பள்ளிகள் தொடக்க கட்ட கட்டுமான நிலையிலும் உள்ளதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு தொடங்கி ஆகஸ்ட் 2025ஆம் ஆண்டு வரை நாடு முழுவதும் மோசமான நிலையில் உள்ள 1175 பள்ளிகளின் மறு கட்டமைப்பு திட்டங்களுக்கு 1247 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீட்டுடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜொகூரில் 8வது முறையாக நேற்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜொகூர் பாரிட் சூலோங்கில் உள்ள ஸ்ரீ மேடானில் 2.9 ரிக்டர் அளவிலான மிதமான நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டது. இது கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி சிகாமாட்டில் ஏற்பட்ட முதல் நிலநடுக்கத்திற்கு பிறகு 8வது நிலநடுக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா யோங்பெங்கில் இருந்து தென்மேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே மெட் மலேசியா நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி தொடங்கிய ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் சாரா பண உதவி திட்டத்தின் கீழ் 312.6 மில்லியனுக்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது.
இந்த முயற்சியின் 4வது நாளான நேற்று 117.1 மில்லியன் விற்பனை நடைபெற்றதாகவும், இதில் 1.8 மில்லியன் பெறுநர்கள் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த முயற்சி தொடங்கப்பட்ட முதல் நாளில் பலர் பொருட்களை வாங்குவதில் சிக்கல்கள் இருப்பதாக புகார் அளித்தனர். ஏனெனில் அமைப்பு அதிக தேவையை சமாளிக்க சிரமப்பட்டது. பின்னர் அமைச்சு மன்னிப்பு கேட்டு மை காசே தளம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியது. இந்த அமைப்பு ஆரம்பத்தில் நிமிடத்திற்கு சுமார் 2200 பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வடிவமைக்கப்பட்டது. ஆனால் தேவை நிமிடத்திற்கு 5000க்கும் அதிகமாக இருந்தது. பின்னர் அமைச்சு நிமிடத்திற்கு 15,000 பரிவர்த்தனைகளை கையாளும் திறனை மேம்படுத்தியது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.